எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. விசேஷமாக இந்த நாள் உலகம் முழுவதும் அன்னைய தினமாக கொண்டாடப்படுகிற ஒரு நாளா இருப்பதனால் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட ஷேர் செய்து உங்களை வாழ்த்தும்படிக்கு நான் வாஞ்சியோடு இங்கு வந்திருக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஹாப்பி மதர்ஸ் டே. இப்பொழுதும் நாம் வேதத்திலிருந்து ஒரு அருமையான தாய் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். சில நிமிடங்களில் அவர்களுடைய வாழ்க்கையை தியானித்து அந்த வாழ்க்கையின் மூலம் நம் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுதும் நாம் திருப்பிக் கொள்வோம் நம் வேதத்தை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது தான் வம்சத்தான் ஆகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு சோகமான ஒரு வசனமாக தெரிகிறது நமக்கு. அவர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில் பிள்ளை இல்லாமல் அவர்கள் எத்தனை வேதனையோடும் கஷ்டத்தோடும் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட நிலையோடும் நிந்தையோடும் அவமானத்தோடும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாய் தெரிகிறது. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத ஒரு அதிசயம் நிகழ இருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன அதிசயம் நடந்தது என்று நாம் பார்ப்போமானால், இந்த 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் தூதனை அனுப்பி மனோவாவின் மனைவிக்கு ஒரு வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையை கொடுக்கிறார். நிறைவேற போகிற வார்த்தையை கொடுக்கிறார். என்ன? நீ மலடிதான், ஆனால் நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற போகிறாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த வேதனையோடும் கஷ்டத்தோடும், விசேஷமா இந்த மதர்ஸ் டேல எல்லாருக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது எனக்கு இந்த பாக்கியம் இல்லையே என்று ஒருவேளை நீங்க ஏங்குகிறவர்களா இருந்தீங்கன்னா இந்த குட் நியூஸ் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஒரு பிள்ளை பாக்கியம் உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. தாயாக நான் ஆகவில்லையே, நான் பல ஆண்டுகளாக கண்ணீரோடு வாழுகிறேனே, எந்த இடத்திற்கும் போக முடியாமல் நிந்தையோடும் அவமானத்தோடும் நான் இருக்கிறேனே என்று சொல்லி தவிக்கிற சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக இந்த வார்த்தையை அவர் மிகவும் மிகவும் ஆசீர்வாதமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். மனோவாவுடைய மனைவியின் வாழ்க்கையில நாம் இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். என்னவென்றால் விசுவாசம். அவள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே அவள் என்ன செய்கிறாள்? உடனடியாக அந்த வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிறாள். அவள் எந்த ஒரு சந்தேக கேள்வியும் தூதனிடத்துல கேட்கல. எனக்கு நடக்குமா? அவர்களுடைய வயது அங்கு குறிப்பிடப்படவில்லை, இன்னும் அவளுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவளுடைய விசுவாசம் இங்கு நமக்கு ஆழமாக தெரிகிறது. ஹல்லேலூயா. தூதனுடைய வார்த்தை அப்படியே நம்புகிறாள். அவளுக்கு வேற ஏதாவது காரணம் கூட இருந்திருக்கலாம் பிள்ளை இல்லாமல் இருந்ததுக்கு. எதையும் அவள் அங்கு காரணம் சொல்லாமல் அவள் என்ன சொல்லுகிறாள்? தூதனை பார்த்து அப்படியே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார். அது மாத்திரம் அல்ல, தூதன் இன்னொரு காரியத்தையும் அவளிடம் கூறுகிறார். வசனம் 4-5 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எப்படி பிள்ளையை வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளையை பெறுவதற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை தேவன் இந்த இடத்துல மகளுக்கு கொடுக்கிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஏனென்றால் உனக்கு பிறக்க போகிற பிள்ளை யாராயிருப்பான் என்றால் நசரேயனாயிருப்பான். ஆண்டவர் இந்த பிள்ளையை கொடுக்க போவதற்கு முன்பதாக ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளைக்கு குடும்பமாய் இவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். இன்றைக்கு கூட அற்புதம் உங்களுக்கு வரத்தான் போகிறது. ஆனால் கர்த்தர் விரும்பாத காரியங்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில இருக்கும் என்றால், தீட்டான அருவருப்பான தேவனுக்கு பிரியமில்லாத தேவன் விரும்பாத வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில இருக்கும் என்றால் நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டும். நீங்கள் அதை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அற்புதம் செய்கிற தேவன் உங்களையும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அது மாத்திரமல்ல, மனோவாவின் மனைவியிடத்தில் சொல்கிறார், உனக்கு பிறக்க போகிற பிள்ளை நசரேயனா இருப்பான். நசரேயன் என்றால் என்ன என்றால் அது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுதல். ஹல்லேலூயா. இந்த நசரேயனாக மீண்டும் இந்த வேதத்தில் வந்தது யார் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான்
நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். அதற்கு முன்னோடியாக இந்த சிம்சோன் நசரேயனாக அவர் அறிவிக்கப்பட்டு பிறக்கிறார். ஹalleluya. இவங்க எவ்வளவு நாள் காத்திருந்திருப்பாங்க, யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனையோட இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க காத்திருப்புக்கு நேராக அவர்களுக்கு கடந்து வருவது ஒரு சிறந்த ஒரு கிஃப்ட். அவங்களுக்கு பெஸ்டான கிஃப்ட் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். ஹalleluya. சிறந்த ஒரு கிஃப்ட் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்றீங்களோ சோர்ந்து போகாதீங்க. வேதத்துல இன்னும் அநேக பேர் இருக்காங்க, காத்திருந்து பிள்ளை பெற்றுக்கொண்டவங்க எல்லாருமே பெஸ்டான பேபியை பெற்றெடுத்தாங்க. அந்த பேபி ஆண்டவருக்காக பயன்பட்டது. அந்த பேபியினுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக பயன்பட்டது. அந்த குழந்தை ஆண்டவருக்காக பயன்பட்டது. ஹalleluya. அது மாத்திரமல்ல, நீங்க என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 1-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது நசரேனா இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த குடும்பத்தார் இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே தங்களை அர்ப்பணித்து வாழுகிறார்கள். இவர்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கிறது. என்னவென்றால், இதே அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 24 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹalleluya. 2வது வசனத்தில் மலடியாய் இருக்கிறவள் 3வது வசனத்தில் வாக்குத்தத்தத்தை பெறுகிறார். 24வது வசனத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அன்பு சகோதரியை, உனக்கும் கர்த்தர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இன்றைக்கு நீ இந்த வார்த்தையை உனக்கென்று நீ எடுத்துக்கொள்வாய் என்றால் நிச்சயம் உனக்கும் ஒரு நாள் இந்த வசனம் வார்த்தை நிறைவேறும். ஹalleluya. வார்த்தை மாம்சமாய் உன் வாழ்க்கையிலேயும் மாறும். இந்த தம்பதியினர் தன்னிடத்தில் வந்து அறிவித்த நற்செய்தி அறிவித்த தூதரை பார்த்து, உம்முடைய நாமம் என்ன, உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது 18வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம். ஹalleluya. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இட் இஸ் வண்டர்ஃபுல். ஆண்டவர் உங்களை வண்டர்ஃபுல்லான ஒரு மதராக மாற்ற போகிறார். யூ ஆர் கோயிங் டு கெட் அ வண்டர்ஃபுல் கிஃப்ட் ஃப்ரம் காட் டுடே. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான கிஃப்டை கொடுக்கும்படிக்கு அவர் இந்த இடத்துல உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. அன்பு பெண்மணிகளே, தாய்மைக்காக காத்திருக்கிறேன் என்று நீங்க சொல்றீங்களா? நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 127 வசனத்துல, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஹalleluya. உங்களுக்கு கர்ப்பத்தின் கனி அவரால் நிச்சயமாய் கிடைக்கும். நீங்க சோர்ந்து போகாதீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹalleluya. நீங்க கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று. என்ன? தாயாக இருக்கிறீர்களோ அல்லது தாயாக இல்லையோ, வேதம் உங்களுக்கு ஒரு தாய் என்கிற தகுதியை கொடுக்கிறது. நாம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஹalleluya. பரலோக பார்வையிலே தாயாக நம்மை பார்க்கிற ஒரு பாக்கியம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஹalleluya. இன்னைக்கு எனக்கு இந்த உலக ஆசீர்வாதம் கிடைக்கலையே என்று நீங்க சோர்ந்து போய் சோர்வுல உட்கார்ந்து இருக்காதீங்க. மேல எழும்புங்க. நீங்க ஒருவேளை நிந்தனையிலையும் வேதனையிலையும் புறக்கணிக்கப்பட்டும் தனிமைப்படுத்தப்பட்டும் நீங்களே உங்களை வருத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன் தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு, அதை எல்லாவற்றையும் என்னால மாற்ற முடியும், நீ என் சித்தத்தை செய்யும்படி எழும்பு மகளே என்று ஆண்டவர் என்று உங்களோடு கூட பேசுகிறார். ஹalleluya. கர்த்தர் நிச்சயம் இந்த உலோகத்திற்குரிய தாயின் பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீ மகிழ்ச்சியான பிள்ளை தாய்ச்சியாய் மாறுவாய். ஆனால் அதோடு நின்று விடாமல் நீ எழுந்து என் சித்தத்தை செய்யும் பொழுது நீ பரலோகத்துல தாய் என்று ஒரு பாக்கியத்தையும் நீ பெற்றுக்கொள்கிறாய் பரலோகத்தின் பார்வையிலே. ஹalleluya. சோர்ந்து போக வேண்டாம், உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை பெற்று வைத்திருக்கிற அன்பு தாய்மார்களே, தாய்மை பாக்கியத்தை அடைந்தவர்களே, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இதே வசனம் மத்தேயு 12:50 சொல்லப்பட்ட பிரகாரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாக சேர்ந்து, உங்கள் குடும்பமாக சேர்ந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு, காட்ஸ் வில்லுக்கு, அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்து வளர்க்க வேண்டும். அவருக்கு ஏற்ற சிற்சையில நீங்க வளர்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நல்ல ஜெபத்துல, நல்ல விசுவாசத்துல உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். அவர்களை ஊழியத்துல உற்சாகப்படுத்த வேண்டும். சபைக்கு சரியாய் செல்ல நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். சபைக்கு வராத பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருப்பார்கள் என்றால், கர்த்தரை அறியாத பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால், அவர்களுக்காக கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்துல நம்ம ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அன்னாள், அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவர்களுடைய சரித்திரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தனக்கு பிள்ளை இல்லை, ஆனால் பிள்ளைக்காக அழுது ஜெபித்து பிள்ளையை வாங்கி அதை கர்த்தருக்கு என்று கொடுக்கிறார்கள். அந்த பிள்ளை இஸ்ரவேல் தேசத்துக்கு தீர்க்கதரிசியாக மாறுகிறான். இன்றைக்கு மனோவாவின் மனைவிக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த பிள்ளை இஸ்ரவேலிலே ஒரு மிகப்பெரிய பலமுள்ள ஒரு வீரனாக மாறுகிறான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு
இன்றைக்கு ரட்சிக்க தொடங்குகிறார். ஹalleluya. ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க ஜெபித்து பெற்றுக்கொள்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஹalleluya. காத்திருங்க, பொறுத்திருங்க. நிச்சயம் உங்களுக்கு கர்த்தர் அதிசயம் என்னும் நாமமுடையவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். ஹalleluya. பிள்ளைகள் இருக்கிறதான நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கை குறித்து கவலைப்பட வேண்டாம், சூழ்ந்து போக வேண்டாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் செபிக்கும் பொழுது, அவருடைய சித்தத்திற்கு நேராக அவர்களை திருப்பும் பொழுது, நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளும் அவருடைய சித்தத்தை செய்து, நீங்களும் அவருடைய சித்தத்தை செய்து, அந்த தாய்மை, பரலோகத்தின் பார்வையிலே தாய்மை என்கிற அந்த வாக்கியத்தை நீங்கள் அடைவீர்கள். ஹalleluya. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 31:28 வசனம் சொல்லுகிறது, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். யாருடைய பிள்ளைகள் எழும்பி தன் தாயை வாழ்த்துவார்கள் என்று சொன்னால், அவருடைய சித்தத்திற்கென்று வளர்த்த தன் பிள்ளைகளை இயேசுவுக்கு நேராக திருப்பின ஒவ்வொரு தாயையும் பார்த்து அவர்களுடைய பிள்ளைகள் பாக்கியவதி என் அம்மா என்று சொல்லி வாழ்த்துவார்கள். இன்றைக்கு நானும் உங்களை நீங்கள் பாக்கியவதியாக வேண்டும், பூலோகத்தின் பார்வையிலும் பரலோகத்தின் பார்வையிலும் நீங்கள் பாக்கியவதியாக வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இன்று பிள்ளைகள் கேட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் அவர்களுக்கு நல்ல விசுவாசத்தை கொடுங்கப்பா. இந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற செய்வீராக ஆண்டவரே. அப்பா, குழந்தை இல்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த ஆண்டிலே நீர் மனோவாவின் மனைவிக்கு கொடுத்தது போல கொடுத்து அவர்களையும் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற செய்வீராக. உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. உங்க ஆண்டவரே அப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் உமக்கு தாய் என்று நீ சொல்லி இருக்கிறீர். அது போல ஒவ்வொருவரும் செயல்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். ஆண்டவராகிய இயேசுவினுடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹாப்பி மதர்ஸ் டே. காட் பிளஸ் யூ. Light of the world, you step down into darkness. Oh,